ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ். இன்றைக்கான வீடியோ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி தயிர் சாதம் தான் செஞ்சுருக்கேன். எப்பவும் போல் அரிசியில் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டா கூட நல்லா சாப்பிட்டு திருப்தி இருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை வந்து சாப்பிட்லாம். ஏற்ற மாதிரி சைட் டிஷ்ஷும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வரகரிசி ஒரு படி அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் டம்ளரில் எடுத்தால் கூட ஒரு டம்ளர் அளவுக்கு நிறச்சி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். 2 மணி நேரம் கூட தாராளமாக ஊற வைக்கலாம். 1 மணி நேரம் கழித்து ஊறினதுக்கப்புறமா இது குக்கரில் சேர்த்துக்கிறேன். நல்ல தண்ணி அப்படிங்கிறனால தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தயிர் சாதம் அப்படிங்கிறனால கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பொங்கி வராமல் இருக்கும், அதுக்காக நெய் சேர்க்கறதுனால சாதமும் நல்லா மலர வெந்து வரும். மூடி தாராளமாக விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரிசியை ஊற வச்சுருந்தா 4 விசில் விட்டு எடுத்தால் சரியாக இருக்கும். நல்லா குலைவாக வந்துடும். அரிசியை நீங்கள் ஊற வைக்கல, இன்ஸ்டண்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னா 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். 4 விசில் வந்து நேச்சுரலாக கூடானதுக்கப்புறமா அப்படியே அரிசியை ஒரு தடவை வந்து கிளறி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே தயிர் சாதம் செய்ய முடியாது அப்படிங்கிறனால ஒரு பேஷனுக்கு வந்து மாற்றிக்கிறேன். எப்பவும் அரிசியில் தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி வரகரிசியில் செஞ்சால் நல்லா வெள்ளை கலராகவும் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம இதில் தான் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இந்த சாதம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்குள்ளே சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தயிர் சாதத்துக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன், சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா நேச்சுரலாக கூலாகி வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு செய்கிற சைட் டிஷ் இந்த தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா வெரைட்டி ரைஸ் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 4 விசில் விட்டு வர்றதுக்குள்ளே தயிர் தாளிச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் தயிர் சரியாக இருக்கும். நான் உடனே சாப்பிட்றதுனால தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை மதியத்துக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 கப் பால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. தயிர் வச்சுருந்த பாத்திரத்தை அலசிட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஊற்றிக்கிறேன். நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக வரும். மில்லட் சாதம் ஆறுனதுக்கப்புறமா தான் தயிர் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எந்த வகை மில்லட்டும் ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி மில்லட்டில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன்ல ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சு வந்ததும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அங்கங்கே கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே மறக்காமல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. தயிரை புளிக்க விடாது, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கிற காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி உளுந்தம்பருப்பு செவந்து வந்ததும் தயிர் சாதத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்கிற தயிர் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டா கூட ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் க்ரீமியாக இதே டெக்ஸ்சர்லேயே இருக்கும். கூட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எது ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அப்படியே சாப்பிட்டுக்க போகிறேன் சைட் டிஷ் வச்சு. மதியம் சாப்பிட போகிறீங்கன்னா கண்டிப்பாக பால் சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீமியாக டேஸ்டியாக மில்லட் தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைட் டிஷ் பார்த்தலாம். 4 விசில் விட்டு நேச்சுரலாக கூலாகி வந்ததும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு நல்ல சூடில் இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுட்டு நல்லா பொறுக்கிற சூடு வந்ததும் தோலை உளிச்சு எடுத்துக்கலாம். பொறுக்கிற சூட்டில் உளிச்சோம் அப்படின்னா தோல் வர்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு ஆனதும் தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்பவும் வேக வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா போர் அடிச்சிரும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சம்மரில் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காம டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, இந்த சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் சரி. பொறுக்கிற சூட்டில் தோலை உளிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க, அப்போதான் உடஞ்சி வராது. சக்கரவள்ளி கிழங்க குலைய வச்சுட்டாலும் சரி, இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால பதம் பார்த்து கரெக்டாக வந்து இறக்கிக்கோங்க. எட்ஜஸை கட் பண்ணிட்டு பொடியாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். அடிகனமான பாத்திரம் வச்சா சீக்கிரம் வந்து தீஞ்சு போகாது, இது கிளறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது மறக்காம சிம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்லேயே வச்சு தான் கிளறணும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே வந்து சரியாக இருந்துச்சு. எல்லாம் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். 1 நிமிஷம் அளவுக்கு இதே மாதிரி கைவிடாமல் கிளறிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் படும். சக்கரவள்ளி கிழங்குக்கு வேகும் போதே உப்பு சேர்த்துட்டனால நான் சேர்க்கல. ஒருவேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூளை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷம் கழித்து லைட்டாக அரை மூடி எலுமிச்சம்பழத்துலேயும் கொஞ்சமாக தான் வந்து சின்ன சின்னதாக ட்ராப் விடுறேன். பாருங்கள், இன்னும் மிச்சம் இருக்குது. ஒரு 5-6 ட்ராப் மட்டும் எலுமிச்சம்பழம் விட்டுட்டு லைட்டாக வந்து கிளறி கொடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வச்சு கிளறி இறக்குனீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல ஒரு சைட் டிஷ் வந்து தயாராகிடும். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து வாசத்துக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்க வெறுமனே சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சாதத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் நார்மலாக அரிசியில் செஞ்சால் கூட அதுக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சூட்டபுளாக தான் இருக்கும். வரகரிசியில் செஞ்சுருக்கேன். வெள்ளை கலராகவே இருக்கும். அப்படிங்கிறனால வரகரிசியில் தயிர் சாதம் செஞ்சால் தெரியாது. கூடவே சக்கரவள்ளி கிழங்கு வறுவலோட பூசணிக்காய் வறுவலும் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பூசணிக்காய் வறுவல். இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நிறைய வந்து கொடுத்துருக்கேன். ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக சமைக்கிற மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி சமையலுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.